ஹாய் காய்ஸ். கரிசலாங்கண்ணி தான் தேடி போயிருந்தேன் இன்றைக்கி காட்டுக்குள்ளே. நாங்கள் கரிசலாங்கண்ணி அப்புறம் அவுரி. நாங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கும்போது இது வானத்தில் பார்த்தோம். இது நாங்கள் சின்ன வயசில் ராக்கெட்னு சொல்லுவோம். ஆனால் இது எனக்கு தெளிவாக எனக்கு தெரியாது. நான் இது ஃபஸ்ட் டைம் க்ளோஸில் பார்க்குறேன். நல்லா இருந்தது. இது எல்லோ கலர். இலையெல்லாம் இன்னும் ஒழுங்காக வரல. ஒழுங்காக வந்தால் தான் தெரியும். பூ மட்டும்தான் இருந்தது. சின்ன சின்ன இலையாக சுருங்கி போயிருந்துச்சு. இந்த எருக்கஞ்செடியில் நாங்கள் நெட்டி பறிப்போம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஏதாவது டெஸ்ட்டு வச்சாங்கன்னா நான் பாஸ் ஆகிடுவேனா ஃபெயில் ஆகிடுவேனா அப்படின்னு இதில் பார்த்துக்கிட்டு போடுவோம். அதில் ஒரு சின்ன சந்தோஷம். இது ஒயிட் கலரில் இருக்கிற கரிசலாங்கண்ணி அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் இலை ஒழுங்காக வரணும். சின்ன சின்ன இலையாக சுருங்கியிருக்குது. அதனால நாங்கள் பார்த்துட்டு பறிக்கல, போயிட்டோம். அவுரி அது ஏன் எல்லோ கலரில் பூ பூக்குது? அவுரி தானா? ஏன்னா நம்ம பாட்டுக்கு அது தலையில் எண்ணெயில் தேய்ச்சி முடியை கெடுத்துக்கக்கூடாது இல்லையா? அதனால நான் அதை ஒழுங்காக கன்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்காக நான் அதை பறிக்கலை, இன்னும் யூஸ் பண்ணலை. இது கொழிஞ்சி செடி நல்லா தெரியுது. இது கொழிஞ்சி. அவுரியும் பிங்க் கலரில் தான் பூ பூக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர் பக்கம் நான் பார்த்த வரைக்குமே எல்லாமே மேட்ச் ஆகுது. குண்டு குண்டு காய், அப்புறம் அந்த இலை ஸ்ப்ளிட் ஆகிறது எல்லாமே நல்லா தெரியுது. ஆனால் எல்லோ கலரில் தான் பூ பூக்குது. இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாருன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில். இதுதான் அவுரி அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற செடி. தெரியுதா? ஆவரம்பூ கலரில் பூ பூக்குது. இது எங்கள் கொல்லையிலேயே நிறையா இருக்குது. இது நம்ம கொல்லி கிடையாது. இது கொழிஞ்சி. காய் நல்லா சப்பட்டையாக இருக்கும். இது அவுரி. குண்டு குண்டு காயாக இருக்குது. ஆனால் எல்லோ கலரில் பூ பூக்குது. ஏன் எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை இது மாதிரி நிறைய வகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. இதுதான் அவுரி அப்படின்னு நான் சொல்கிறது. எல்லா பொருத்தமும் பக்காவாக இருக்குது அந்த பூவை தவிர. அது ஏன்னு எனக்கு தெரிலங்க. ஒரே டவுட்டு. இது கொழிஞ்சிக்காய். இது எனக்கு தெரியும். குண்டு காயாக இருக்கிறது